சத்தம் இது அப்படின்னு அதிர்ச்சியில ஓமனா திரும்பி பாக்குறாங்க. அப்ப இன்விடேஷன் வைக்க வந்த அந்த நபர் கையில ஒரு பேஸ்பால் பேட்டோட நிக்கிறதையும் கீழே தரையில தன்னுடைய 4 வயது பேத்தி தலை முழுக்க ரத்தத்தோட மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்துட்டு கத்திக்கிட்டே அந்த நபரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நபர் கொஞ்சம் கூட இறக்கம் பார்க்காம தடுக்க வந்த ஓமனாவையும் சரமாரியா தலையில உடம்புல அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சத்தம் போட கூட தெம்பில்லாம கீழே விழுந்தவங்க வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது ரொம்பவே சாவகாசமா அவன் கொண்டு வந்திருந்த கத்தி எடுத்து கீழே தரையில கிடந்த ஓமனாவுடைய கழுத்தை அறுத்து அவங்கள துடிக்க துடிக்க கொலை பண்றான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவன் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓமனா மற்றும் அவங்க பேத்தி ஸ்வஸ்திகா போட்டிருந்த தங்க நகைகளை எடுத்துட்டு எகைன் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மறைவான இடத்துல மறைஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவன் தான் கொலை பண்ணிட்டு அவங்க போட்டிருந்த நகை முதல் கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டானே, அப்புறம் எதுக்காக இனிமே அந்த வீட்டுக்குள்ள